திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 42 காரைக்கால் அம்மையாரின் கற்பனா சக்தியின் வளத்தை கேட்டு மகிழ்ந்தனாம். இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 43 அம்மையினுடைய தாய் அன்பை உணர உள்ளோம். இறைவனால் இவள் எம்மை பேணும் அம்மை என புகழப்பட்ட காரைக்கால் அம்மையார் தாயன்போடு இறைவனது செயல்கள் சிலவற்றை தவிர்த்த அவரிடமே சொல்லி மாய்கிறார். அப்படி என்ன செய்துவிட்டாராம் என்றால், ஊராக சென்று பலியாகிய பிச்சையை பெற்று இறந்துண்ணும் செயலை செய்கிறார். அந்த செயலை செய்ய வேண்டாம் என ஒரு பதைப்பதைப்புடன் சிவபெருமானை தாயன்பு மீதூர கேட்டுக்கொள்கிறார். அந்த பாடலை கேளுங்கள். திங்கள் இது சூடி சில்பலிக்கென்று ஊர் திரியேல் எங்கள் பெருமானே என்று இறந்து பொங்கொழிய வானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லேமே தானே அறிவான் தனக்கு. பொதுவாக நமக்கு மிக பிடித்தவர்கள், நம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள் ஊரார் இகழும் ஒரு செயலை செய்தால் நாம் தாங்க மாட்டோம் அல்லவா? அதை அவர் செய்யாமல் தடுப்பது எப்படி? குறிப்பாக சொல்வதற்கு மேல் வெளிப்படையாக சொல்ல துணிவும் இல்லை. ஆனால் அவரோடு பழகி அவரால் பல நலம் பெற்றுக்கொண்டிருக்கும் பெரியவர்கள் இந்த இகழ்ந்த செயலை தடுக்கலாம் அல்லவா? அவர்கள் ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அவர்களை விளக்காமல் சும்மா பார்த்து கொண்டிருக்கும் போது தகுதியில்லாத நம்மால் என்ன செய்ய முடியும்? நமக்கு ஆற்றல் தான் ஏது என புலம்பும் நிலையில்தான் காரைக்கார அம்மையார் இப்பாடல் வழி இறைவனிடம் பேசுகிறார். ஆம், காரைக்காரின் பக்திக்குரிய இறைவன் என்ன செய்கிறாராம்? ஊரார் பழித்துரைக்கும்படி ஊராக திரிந்து பிச்சைக்கு செல்கிறாராம். அதையாவது ஒரே இடத்திலிருந்து செல்கிறானா? யாருக்கும் தெரியாமல் செய்கிறானா என்றால் இல்லை. எல்லோரும் தெளிவாக காணும்படி தன்னுடைய திருமுடியில் தலையிலே ஒளி வீசும் சந்திரனை சூடிக்கொண்டு இரவிலே அந்த வெளிச்சத்திலே பிச்சை எடுக்க செல்கிறான். இதை கண்டு ஊரார் சிரிக்கிறார்கள், பழிக்கிறார்கள். இந்த பெருமானிடம் மிக அதிகமான நன்மை பெறுபவர்கள் தேவர்கள் அல்லவா? அவர்கள் தவ வலிமையும் ஞானமும் ஆகிய ஒளியை உடையராய் இறைவன்பால் அன்புடையவராய் இருப்பவர்கள்தானே. சிவபெருமானோ அவர்களுக்கெல்லாம் தேவதேவன், மகாதேவன். தேசு படைத்த ஒளிவீசும் மேனியை உடைய இந்த தேவர்கள் நம்மிலும் பெரியவர்கள், நம்மை விட அறிவுடையவர்கள். அவர்களுக்கு தெரியாதா இந்த சந்திரனை இப்படி தலையிலே சூடிக்கொண்டு சின்ன சின்ன செயலுக்காக பிச்சைக்காக ஊராக திரிவது இகழத்தக்கது என்று? இப்படி சிவனோடு மிக நெருக்கமான இந்த தேவர்கள் இறைவனை கெஞ்சி இறைஞ்சி கேட்டுக்கொள்ளக்கூடாதா, நீர் பிச்சைக்கு செல்ல வேண்டாம் என்று? இப்படி அவர்களே விளக்காது இருக்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியும் என புலம்புகிறார். காரைக்கால் அம்மையின் புலம்பலை கேட்கும் நமக்கு சுந்தர பெருமானின் திருப்பைஞ்சீலி தல பதிகம் நினைவுக்கு வரும். அதிலே சுந்தர பெருமானும் இறைவனை கடிந்து கொள்வது போல கேட்பார். கருமை நிறம் பொருந்திய நஞ்சை உண்டதால் இருண்ட கண்டம் உடையவரே, இந்த நிலவுலகில் உள்ளோரெல்லாம் உம்மையே வணங்கி துதித்து தொண்டு புரியும் பெருமை உடையவரல்லவா நீர். அப்படிப்பட்ட நீர் வெண்மையான தலையோட்டை கையிலே எடுத்துக்கொண்டு ஊராய் திரிந்து எண்ணத்தை பிச்சையாக பெறப்போகிறீர். அதையாவது இந்த பைஞ்சீலியிலே மட்டும் இருந்து கொண்டு வேண்டிய அளவு பிச்சையை பெறக்கூடாதா? எதற்காக இப்படி ஊராக அலைகிறீர் என்று கடிந்து கொள்வதாக ஒரு பாடல் அமைந்திருக்கும். ஆனால் இப்படி பலிதிரி செல்வர் வடிவமாகிய இந்த சிவபெருமானது வடிவம் தென்னாட்டிற்கே உரிய சிறப்பான வடிவம். பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் இந்த மூர்த்தி விளங்குவார். பிச்சை உகக்கும் பெருமானாக 4 கைகளை உடையவராக ஆடை ஏதுமின்றி அறையிலே பாம்பை அணிந்து விளங்குவதாகவும் மரத்தாலான பாதுகைகளை அணிந்ததாகவும் அவருடைய சிற்பங்கள் காணப்படும். மேலும் பிரம்ம கபாலமாகிய பிச்சை பாத்திரம் அவரது கொப்பூல் வரை உயர்ந்திருக்கும். அவரது வலப்புறம் ஒரு மானும் இடப்புறம் ஒரு குரட்புதமும் காணப்படும். பலிதிரி செல்வரின் சிறப்பு திருவடிவம் அமைந்துள்ள சில தலங்கள் காஞ்சி, திருச்செங்காட்டங்குடி, திருவெண்காடு, கும்பகோணம், வழுவூர், பந்தநல்லூர் ஆகிய இடங்களில் இந்த திருவடிவம் சிறப்பாக காணப்படும். பிச்சாண்டார் கோயில் என்றே ஒரு தலம் திருச்சிக்கு அருகே உள்ளது.
திருவெண்காட்டுக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலே மேலப்பெரும்பள்ளம் எனும் திருவலம்புரத்திலே வீணை ஏந்திய பிச்சை ஹொக்கும் பெருமாள் மேனி மிகச் சிறப்பானது. இந்த வடிவம் அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகத்திலே சிறப்பாக பாடியிருப்பார். முறித்தொரு தோலுடுத்து என தொடங்கக்கூடிய பதிகம். அதில் சொல்லியிருப்பார், முனிவர் குழாங்களெல்லாம் தன்னை பின்தொடர பலியேற்பதற்காக பல இல்லங்களின் முற்றங்கள் செல்லும்போது வீணையிலே இசை எழுப்பியவாறு செல்கிறார் என அப்பர் பெருமான் தன்னை நாயகியாக பாவித்து சொல்லுவார். பிச்சை எடுக்கும் பெருமானை வணங்கினால் பெருவாழ்வு கிட்டும் என்கிறார் வரதுங்க பாண்டியன். பாரிடம் சூழ் வர தான் பலி கொண்டிருந்து உந்தன் பாதமலர் சேரடியாருக்கு பெருவாழ்வு அளிப்பான் என்று திருக்கருவை கலித்துறை அந்தாதியிலே சொல்லியிருக்கிறார். தில்லையிலே நடைபெறும் தரிசன பெருவிழா காலத்தில் 8ஆம் நாள் திருவிழாவில் தங்க ரதத்தில் பிச்சாடனார் செப்பு திருமேனி திருவுராவாக வரும் காட்சியை நாம் கண்டு களிக்கலாம். ஆக இப்படி திங்கள் சூடுதல், பிச்சையற்றல் முதலாக இறைவன் செய்தருளும் தொழில்களின் நிறை குறைகளை கண்டறிதல் சிற்றறிவுடைய நம்மனோருக்கு ஒவ்வாததாம் என இந்த பாடல் வழி காரைக்கால் அம்மையார் நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார். அடிகள் செய்வன ஆர்க்கறி ஒண்ணுமே என கூறும் சம்பந்தப் பெருமானுடைய வாக்கு இங்கே நினையத்தக்கது. திருச்சிற்றம்பலம்.